சுவாமிநாதன், இப்போ இந்த போட்டி அப்படின்றது நீங்க கடந்த சுற்றுல சொன்னது ரொம்ப கடுமையான போட்டி தான் இருக்க போகுதா? யூகிக்க முடியாத தன்மையில தான் களம் இருக்கா? இல்ல, நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு களமாடுறாங்களோ, எந்த அளவுக்கு நன்கு அறிமுகமான நபர்களா இருக்காங்களோ, அதை பொறுத்து ஒவ்வொரு தொகுதியிலையுமே முடிவுகள் மாறிடும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காட்டும் அப்படிங்கிறத நான் சுட்டிக்காட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் குறிப்பிட விரும்புறேன் சார். அதிமுக எந்த இடத்துல பலவீனப்படுதுன்னா, தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகம் தான் தான் திமுகவுக்கு மாற்றுன்னு ஒரு விஷயத்தை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. கங்கா தன்னை சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு படத்துல சொன்ன மாதிரி விஜய் தான் தான் திமுகவுக்கு எதிர்த்து அவரே ஆள் மனசுல ஆழமா நம்பிட்டு இருக்காரு. அதனாலதான் இவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னா இவர் உடனடியா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுங்கிறார். இந்த மாதிரி விஷயங்கள் அதிமுகவை பலவீனப்படுத்துது. இன்னொரு பக்கத்துல திமுகவை பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள், இப்ப சுகுணாண்ணே சொன்ன மாதிரி தொடர்ச்சியா திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த பின்பு இன்றைய கூட 8வது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த தொடர்ச்சியா வெற்றிகளை அவங்க சந்திச்சு வராங்க. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே அதிமுக மீதான விமர்சனமே வைக்கல. நீங்க என்னதான் வெற்றின்னு நம்ம சொன்னாலும் கூட தொடர்ச்சியா அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது பாஜக எதிர்ப்பு. இன்னைக்கு விஜய் எப்படி திமுகவை எதிர்க்கிறாரோ அதே மாதிரி பாஜகவையும் எதிர்க்கிறார். இன்னொரு தாவேக்கால சிறுபான்மையினர்களுக்கு மட்டுமே பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே 6000-7000 பேருக்கு மேல இருக்காங்க. சோ அப்ப அந்த சிறுபான்மையினர் ஓட்டும் உடைகிற போது ஒரு சின்ன பிரச்சனைகளை சொல்றேன். அப்படியெல்லாம் விஜய் சில விஷயங்களை செய்கிற பொழுது 2006 விஜயகாந்த் அவர்கள் 8.45% ஓட்டு எடுத்தார். அது திமுகவுக்கு வெற்றியை தந்துச்சு எதிர்கட்சிக்கு. ஆனா 96 சீட்டு தான் எடுக்க முடிந்தது. ஒரு மைனாரிட்டி அரசாகத்தான் அமைஞ்சது. அதே நேரத்துல மக்கள் நல கூட்டணி தனியாக போகிறப்ப, மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அமைப்பு வலுப்படுறப்ப இந்த மதசார்பற்ற அணி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அணிகள்லாம் அந்த கட்சியில அன்னைக்கு இருந்த பொழுது அது அதிமுகவுக்கு சாதகமா அமைந்தது. அதை வச்சா சொல்ற களம் நெருக்கடியாகத்தான் கடும் போட்டி இருக்கும். எல்லாரும் மிக மிக சுருக்கமா பெருமாள் மணி ஒரு வரியில எப்படி இதை சம்ம பண்ணுவீங்க? இல்ல, நமக்கு கண்ணு முன்னாடி 1 கோடி பாட்டில்கள் தினமும் சாயந்தரம் ஒரு நாள்ல விற்பனை ஆகுது. அதை ஆண்கள் வாங்குறத பாக்குறோம். அந்த 1 கோடி பாட்டில்கள் பெண்களினுடைய வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு யார் பேசுகிறாரோ அவர்களுக்கு பெண்கள் வாக்கு கிடைக்கும். பெண்கள் வாக்கை பெறுகிறவர்கள் போட்டியில் முந்துவார். ஒரு வரியில சம்ம பண்ணணும்னா எப்படி சொல்லுங்க? இல்ல, விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த விஜயை ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கள நிலவரத்தின்படி அதிமுக நாம் தமிழர் கட்சிகளுக்கு கூடுதலான ஒரு சேதாரத்தை பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்னு, விஜய் கட்சியினுடைய இளைஞர்கள் பொலிட்டிகலிஸ்ட் ஏன்னா தேர்தல்ங்கிறது ஓட்டு போறது மட்டும் இல்ல, தேர்தல்ங்கிறது ஒரு எலெக்ஷன் ஒர்க் இருக்கு. அதை எப்படி அவங்க பண்ண போறாங்கிறதுல பொறுத்துதான் விஜய் கட்சியினுடைய வெற்றி சம பண்றதுல மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் அவர்களை தாண்டி அரசு ஊழியர்கள் 16 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்க போராட்ட குணத்துல இருக்கிறாங்க, ஆட்சியின் மீது வெறுப்புல இருக்கிறாங்க. விவசாய கூலிகள், விவசாயிகளுக்கு அவங்களுக்கு மனக்கசப்பு இருக்கு, ஒரு சில பிரச்சனை இருக்கு. இந்த 2 பேர் சேர்ந்து ஒன்னா ஓட்டு போட்டாங்கனாலுமே ஆட்சி மாற்றம் வந்துடும். விஜய மாற்றத்தை உருவாக்குறாரு இல்லையோ, மக்கள் கிட்ட தான் அது போகுன்ற மாதிரி நான் அதை பார்க்கிறேன். மக்கள் கிட்ட தான் அது போகுமே தவிர்த்து மற்றபடி விஜய் எல்லாரோட மார்ஜினையும் குறைப்பாரு. 3% தான் நமக்கு விகிதாச்சாரம். மேபி அது இன்னும் குறையலாம்.